ஹலோ மக்களே 389 எபிசோட் ஹினோட்டாவோட சின்ன வயசு காலத்தை கட்டுறாங்க. ஹினோட்டோட தங்கச்சி ஹனாபி வேகமா வந்து ஹினோட்டாவை கட்டி பிடிக்கா. வாங்க அக்கா நம்ம விளையாடலாம்னு சொல்றா. அவ என்னால இப்ப வர முடியாது, அப்பா வந்து என்னை ட்ரைனிங் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஹினோட்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹனாபியை பாத்துக்கிறதுக்காண்டி ஒரு லேடியை வச்சிருக்காங்க. அந்த லேடி வந்து சொல்றா, நான் வந்து உங்க கூட விளையாடுறேன் ஹனாபின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹினோட்டா வேகமாக வந்து ஓடுதா ட்ரைனிங் காண்டி. ஹனாபி டென்ஷன்ல உட்காந்துருக்கா. என்னடா எனக்கு ரொம்ப போர் அடிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த வேலை பார்க்குற லேடி சொல்றா, அக்காவெல்லாம் ரொம்ப வந்து தொந்தரவுப்படுத்தாதீங்க. ஏன்னா அக்கா வந்து நம்ம ஹியூகோ கிளான்ல ஒரு லீடரா வருங்காலத்துல வரப்போறாங்க. அதனாலதான் அவங்க ரொம்ப ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த லேடி. ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல வந்து ஹியூகோ கிளான் வந்து ஒரு பெரிய கிளான். நம்ம பியாக்குகனை வந்து நல்லா பாதுகாக்கணும். அதனால அக்கா நல்லா ட்ரைனிங் எடுத்தாதான் நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதனால அக்கா வர சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாவா ஹனாபிட்ட. உன்னை ஹனாபி ஒன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அடுத்த சீனா கட்டுறாங்க. பார்த்தா லேடி ஹனாபின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரி தேடிக்கிட்டே இருக்காவா. பார்த்தா ஹனாபி வந்து அக்காவை தேடிட்டு வேகமா போறா. அக்கா எப்படிடா ட்ரைனிங் எடுக்கான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அக்கா யாரோட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா நெஜி கூட தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் வந்து நெஜி கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி உள்ள சீன்கள். அதுக்கப்புறம் நைட்டே ஆயிருச்சு. அக்கா கூட விளையாடவே முடியலடா, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தத்துல படுத்து கிடக்கா. பார்த்தா ஹினாட்டா வேகமா வந்து தங்கச்சியை பார்க்க வந்துட்டா. நான் லேட்டா வந்ததுக்கு நீ மன்னிச்சுன்னு சொல்றாவா. நீங்க வந்தீங்களா அது வரைக்கும் போது வைக்கான்னு சொல்லிட்டு அக்கா கூட விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவள் நிஞ்சா லாட்டு அக்கா கூட விளையாண்டுட்டு இருக்கா. பார்த்தா சடனா பார்த்தா ட்ரைனிங் எடுத்து ஹினாட்டா களைச்சு போய் இப்படி தூங்கிடவே செஞ்சுட்டா. பார்த்தா ஹனாபி உடனே ஒரு போர்வையை போத்தி விட்டு நீ தூங்குக்கான்னு சொல்லிட்டு பக்கத்துல அவளும் சாஞ்சி படுத்திருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் லேடி ஹனாபி வெளியே போய்கிட்டு இருக்காங்க கடை வீதிக்கு. நேற்றுக்கு அக்கா என் கூட வந்து விளையாட வந்தாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கா ஹனாபி. அப்படியே அவளே ட்ரைனிங் எடுத்து ரொம்ப களைச்சு போய் இருந்தால, நீ அவளுக்கு தேங்க்ஸ் சொன்னியான்னு சொல்லி கேட்கா லேடி. இல்ல அதுக்குள்ள அந்த அக்கா தூங்கிட்டாங்கன்னு சொல்றா. சரி வாங்கன்னு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த சீன்ல தான் நர்ட்டோ வந்து மாஸ்க பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். உடனே இந்த கடற்கரை மாஸ்க விட்டு நட்ட மூஞ்சில் விட்டு வீசுதான். இந்த மாஸ்க் தானடா உனக்கு வேணும், எடுத்துட்டு போடான்னு சொல்றான் அவன். உடனே ஹனாபி முழிக்க, யாருடா அந்த பையன், ஏன்டா அந்த பையனை இப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த கடைக்கே வராதுன்னு சொல்றாங்க. உடனே நர்ட்டோ சுத்தி எல்லாத்தையும் பார்க்க, ஏன்டா என்ன எல்லாரும் இப்படி பாக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வேக வேகமா அங்கிருந்து ஓடுதான் நர்ட்டோ. யார் அந்த பையன் சொல்லிட்டு ஹனாபி கேட்கா. அந்த ஷாப்கீப்பர் என்ன சொன்னா, முட்டாள்னு சொன்னாமல அந்த பையன் முட்டாளுன்னு சொல்றாவா. அந்த பையன் கூட மட்டும் நீ சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றா. சரின்னு சொல்றா ஹனாபி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கட்டுறாங்க. பார்த்தா ஹினாட்டா எப்போ போல ட்ரைனிங் கிளம்பிட்டா. ஹனாபி படிக்க போறேன், என்ன படிக்கவா போறேன்னு சொல்லி ஹினாட்டா கேட்க ஆமான்னு சொல்றாவா. பார்த்தா அக்காவும் தங்கச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி அப்பா ட்ரைனிங் கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு வேகமா ஹினாட்டா அங்கிருந்து வேகமா போறான். அதுக்கப்புறம் அக்கா ட்ரைனிங்கா போறாங்கன்னு சொல்லி சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹனாபி ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பிச்சிட்டா. ஹனாபி பத்தி வேகமா எழுதிக்கிட்டு இருக்கா. ஏன் கொஞ்சம் பொறுமையா தான் எழுத வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்கா. பார்த்தா ஹனாபி அனல் வேகத்துல ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டு சடனா அங்கிருந்து கிளம்புறான். நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சேன்னு சொல்லிட்டு. என்னடா இவ்வளவு ஃபர்ஸ்டோட ஒருத்தி ஹோம்ஒர்க் முடியும்னு சொல்லிட்டு பதறுதா லேடி. பார்த்தா எப்போ அக்கா ட்ரைனிங் எடுக்கிறது வெளியே நின்று பாத்துக்கிட்டே இருக்காவா. பார்த்தா அக்கா ட்ரைனிங் எடுக்கிறது வேற லெவலா இருக்கு. அக்கா ரொம்ப பண்பானவளும் இருக்கா, ரொம்ப ஸ்ட்ராங்கானவளும் இருக்காள். நம்ம அக்கா வேற லெவல் நினைச்சுக்கிட்டு இருக்கா ஹனாபி. பார்த்தா அக்காவை பார்த்து தங்கச்சி வெளியே போய் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நானும் அக்காளுக்கும் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கட்டுறாங்க. திரும்பி வந்து ஹனாபி வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அக்கா எப்படிடா ட்ரைனிங் எடுக்கான்னு சொல்லிட்டு. உடனே நெஜி டென்ஷன் ஆயிட்டா. சொல்றான், நான் எதுக்கு உனக்கு ஸ்பேரிங் பார்ட்னரா இருக்கணும், நான் தனியா ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா நெஜி. அதெல்லாம் வேண்டாம், நீ இவா கூட தான் ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்றாரு ஹியாஷி. கொஞ்சம் ப்ளீஸ் எனக்காண்டி ட்ரைனிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா ஹினாட்டா. அப்படியா சரின்னு சொல்லிட்டு நெஜி டென்ஷன் ஆயிட்டான். உடனே ஹினாட்டா அனலகத்துல அடிக்கலான்னு வரா. பார்த்தா நெஜி கோவத்துல அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹனாபி முழிக்க, என்னது நெஜி என்ன கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. உடனே நெஜி சொல்றான், லேடி ஹினாட்டா இது ஒன்னும் சின்ன புள்ள லாட்டு கிடையாது, இது ஒரு சண்டைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே ஹினாட்டா அடிக்க போறா. பார்த்தா அசால்ட்டா பிளாக் பண்றான். தலைவன் விட்டு தொளிக்க ஆரம்பிச்சிட்டான் ஹினாட்டா விட்டு. அடிச்சு தாடை இடையெல்லாம் நவட்டிட்டான் ஹினாட்டாவே விட்டு. டெஸ்டின் உனக்கு என்ன தெரியாதா, ஹியூகாவோட லீடரா ஆக போறன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு நெஜி ஒரு போட்டு கதையை முடிக்கலான்னு பார்க்கான். அதுக்குள்ள ஹியாஷி அனலகத்துல இருந்து பிளாக் பண்றாரு நெஜியை. பிளாக் பண்ணி தூக்கிட்டு வீசுறாரு நெஜிய. நெஜி தூக்கி வீசிட்டு சடனா கேர்ஸ் மார்க் பவரை போட்டு விட்டாரு. பார்த்தா அவனுக்கு தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு வலிக்க நீ விடுங்கன்னு சொல்றான் அவன். பார்த்தா ஹியாஷி விடவே மாட்டேங்க. பார்த்தா அந்த கேர்ஸ் மார்க் அப்படியே எரிய ஆரம்பிக்கும் அவன் தலை ஃபுல்லா. பார்த்தா எக்ஸாஸ்ட் ஆகி அப்படி படுத்துட்டான். ஹனாபி முழிக்க, என்னதான் நடக்கும் ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு. பார்த்தா ஹனாபி வந்துட்டு போனது அங்க ஒரு தாத்தா மாதிரி இருக்காருல, அவர் பார்த்துட்டாரு. இந்த பொண்ணு கூட அங்க வந்துட்டு போனான்னு சொல்லிட்டு. பார்த்தா ஹனாபி வருத்தத்துல போய் உட்காந்துருக்கா வெளியே. என்னடா நினைச்சு ஒண்ணுமே புரியல, எதுக்கு தலையை பிடிச்சிட்டு நெஜி என்ன உட்கார்ந்து இருந்தாருன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அந்த தாத்தா ஹனாபி வந்து கேட்காரு, நீ ட்ரைனிங் ஹாலுக்கு வந்திலான்னு சொல்லி கேட்காரு. ஆமான்னு சொல்ற ஹனாபி. சடனா அந்த பையன் எதுக்கு கோவப்பட்டான்னு சொல்லிட்டு ஹனாபி கேட்டுக்கிட்டு இருக்கா. அது மாதிரி அவன் தலையில ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, அது ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பேட்டர்னுக்கு பேரு கேர்ஸ் மார்க் கேஜ்டு பேர்டு அப்படின்னு சொல்றாரு அவரு. ஒரு பறவையை கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி சொல்றாரு. இந்த நம்ம ஹியூகோ கிளான்ல காலங்காலமா இதெல்லாம் பின்பற்றிக்கிட்டு வரன்னு சொல்றாரு அவரு. என்னது கேஜ்டு பேர்டா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கா ஹனாபி. அது மெயின் ஃபேமிலியோட கேர்ஸ் மார்க் சீல்னு சொல்றாரு அவரு. மெயின் ஃபேமிலிக்கார யார் நினைச்சாலும் அந்த கார்னிவல் பாயிண்ட வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கேர்ஸ் மார்க்கை வச்சு நம்மளோட மூவ்மெண்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்றாரு. நெஜி வந்து ஹினாட்டாவை போட்டு தரலான்னு வந்தான். அதனால ஹியாச்சி அவரோட பவரை யூஸ் பண்ணி ஹிடன் சீலை வச்சு ஸ்டாப் பண்ணாரு அவனு சொல்லிட்டு. எதுக்கு இப்படிலாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நெஜியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு மெயின் ஃபேமிலிக்கு என்ன ஒரு நோக்கம்னா எப்பவுமே பியாக்குக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் ஒரு நோக்கமா இருக்கும். இப்படியே போய்கிட்டு இருக்கிறதுல நம்ம ஒரு ரூல்ஸ் போட்டோன்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் தான் சைடு ஃபேமிலியை வந்து எப்பவுமே வந்து ஒரு பயத்திலே வச்சிருந்தாங்க, இந்த பியாக்குகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர்.
என்னத்து சாவை பார்த்து பயப்படணுமான்னு சொல்லிட்டு ஹனாபி கேட்க ஆமான்னு சொல்றாரு அவரு. ஆனா அந்த சைட் ஃபேமிலிக்காரங்க எப்பவுமே இதை ஏத்துக்கிடவே மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் மெயின் ஃபேமிலி மேல ஒரு கோவத்திலே தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு அவர். நீங்க என்னதான் வெறுத்தாலும் அது ஹியூகோவோட விதி, அதை அப்படிதான் செஞ்சு தீரணும்னு சொல்றாரு அவரு. இந்த விதிக்குள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹனாபி சொல்ல வாரா. உடனே இந்த தாத்தா சொல்றாரு, ஹனாபி ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த உலகத்துல எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு விதியோட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றாரு அவரு. என்னைக்குமே நம்மளோட விதியை மட்டும் மாத்தவே முடியாது, அதை நோக்கி தான் நம்ம போகணும்னு சொன்னோன்னே அதை கேட்டுட்டு ஹனாபி எப்படி சோகமாகறா. ஏன்னா அவளும் சைட் ஃபேமிலி தானே நாளை பின்ன வருவா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹனாபி ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கா, ஆனா ஸ்லோவா தான் எழுதுதா. உனது லேடி கேட்கா, என்ன நீங்க எப்பவுமே ஃபாஸ்ட் எழுதிட்டு போவீங்க, இன்னைக்கு என்ன ரொம்ப ஸ்லோவா எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபாஸ்ட் எழுதலாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாவே இருக்கா. அப்புறம் ஹனாபி எப்பவும் போல தனியா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்நாட்டு அடி வாங்கினதெல்லாம் யோசிச்சு பாக்கா. அக்கா தானே என்னடா ஸ்ட்ராங் நினைச்சானோ அக்காவே ஒருத்தன் அடிச்சு நொறுக்கான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கா ஹனாபி. பார்த்தா ட்ரைனிங் எடுக்காம ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்காவா. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள்ல இருந்து ஹியாஷியை ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஹினாட்டாக்கு. பார்த்தா ஹினாட்டாவில பக்கத்துல நிக்க கூட முடியல. பார்த்தா அவர் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு நல்லா ஹார்ட் அடின்னு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் அவர் அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்புறம் அன்னையோட ட்ரைனிங் முடிச்சுட்டு சரி சார் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாவா. உடனே தாத்தா கேட்காரு, ஹினாட்டாவில பண்ண முடியும் நம்புறியா ஹியாஷின்னு சொல்லிட்டு கேட்காரு அவரு. ஹினாட்டாவில அந்த அளவுக்கு மேட்சுக்கு வர முடியாது எனக்கு தெரியும், ஆனா அவர் ரொம்ப மென்மையான மனசுக்காரனால இப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்படியே போனா ஹினாட்டாவெல்லாம் ஹியூகோக்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல ஹனாபி ஒரு மாதிரி சோகமா போய்கிட்டு இருக்கா அக்காவை நினைச்சு. ஆனா பார்த்தா ஹினாட்டா ட்ரைனிங்ல எடுத்து முடிச்சு ட்ரெஸ் போட்டு அங்கிருந்து தனியா வீட்டை விட்டு கிளம்புதா. அக்கா எங்கடா போறான்னு சொல்லிட்டு ஹனாபி வெளியே தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு போறா. பார்த்தா அவ ட்ரைனிங் கிரவுண்ட் நின்னுட்டு இருக்கா, ஒளிஞ்சு நின்று யாரோ பாத்துக்கிட்டு இருக்கா. அக்கா என்னடா பண்றான்னு சொல்லிட்டு முழிக்க ஹனாபி. பார்த்தாங்க நார்டோ தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனை எல்லாரும் மதிக்க முடியாதுக்காண்டி க்ளோன் ஜுட்ஸு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஜுட்ஸு ரெடி பண்ணாதான் கெனின் ஆக முடியும் அவனால. அக்கா இதுக்கு இந்த பையனை பாத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த பையன் தானே அந்த மாஸ்க் விஷயத்துல வந்தான்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அக்கா அப்படியே ஒரு ரொமான்ஸ் பறவையில பாக்கா. அக்கா லவ் பண்றாளோ அப்படின்னு கனாவி பதறிக்கிட்டு அங்க இருந்து ஓடுது. பார்த்தா என்ன நினைச்சானே தெரியல, வீட்டுல போய் தனியா போய் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. பார்த்தா அக்கா நினைச்சிட்டு தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா கனாபி அனல் வேகத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டா, ரொம்ப ஃபாஸ்டா பண்றா. பார்த்தா அந்த ட்ரைனிங் எல்லாம் அந்த தாத்தாவை பாத்துக்கிட்டே இருக்காரு, என்னடா இவன் நல்லா ட்ரைனிங் எடுக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட் ஆகுது, அந்த தாத்தா ஹியாஷியை பார்க்க வராரு. பார்த்தா ஹனாபியை கூட்டு வந்திருக்காரு அவரு. ஹனாபியை கூட்டு வந்தோடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, என்னடா இவளை கூட்டு வந்திருக்காரு, சரி அடுத்து இவளை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணலாம் நினைக்காருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஹியாஷி. அடுத்த நாள் பார்த்தா ஹினாட்டாவும் ஹனாபியும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ரெண்டு பேரும் ஈக்குவலா ட்ரைனிங் எடுக்காங்க. ஆனா ஹனாபி பயப்படவே மாட்டுக்கு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. உடனே எல்லாரும் பாக்காங்க 5 வயசு கீழே இருந்தாலும் ஹனாபி வேற லெவல் பண்றான்னு சொல்லிட்டு. ஹியாஷி பாத்துக்கிட்டே இருக்காரு, இந்த ஹினாட்டா ஏன்டா எப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு. அது பிறகு ஹனாபி ட்ரைனிங் எடுத்து ரூம்ல உட்காந்துருக்கா. அவனை அந்த லேடி கேட்க அவங்க ட்ரைனிங் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. எப்பவும் போலதான் போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமா சொல்றா. அக்கா பத்தில ஜாலியா இருப்பீங்களா, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த லேடி கேட்கா. ஆமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாகறா ஹனாபி. தாத்தா சொல்றாரு, நான் இவ்வளவு நாள் பார்த்ததுல ஹினாட்டாவெல்லாம் நம்ம கிளான் எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீ தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்றாரு அவன்கிட்ட. நீங்க சொல்றது புரியுதானே, எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் இருக்குன்னு சொல்றாரு ஹியாஷி. உடனே அடுத்த நாள் காட்டுறாங்க. உடனே அவர் சொல்றாரு, நீங்க ரெண்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்றாரு. பார்த்தா அக்காவையும் தங்கச்சியையும் உங்களோட ஸ்கில்லையும் பவரையும் பொறுத்து தான் யார் அடுத்து ஹியூகோவோட சக்சஸரான அறிவிக்கு நான் முடிவெடுப்பேன்னு சொல்றாரு அவர். ஆனா நீங்க இந்த சண்டை சாதாரணமா போடக்கூடாது, நீங்க பேட்டில் ஃபீல்ட்ல எப்படி சண்டை போடுறீங்களோ அந்த அளவுக்கு சண்டை போடணும், சண்டை போட்டு சாகுற அளவுக்கு போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். ஹியாஷி ஏன்டா இப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை லேடி ஹினாட்டா போய் அப்பா பேசுறாரு, ஹியூகோவோட சக்சஸரே நீ தான், உன்னை நம்பி தான் நான் இருக்கேன், உன்னோட ஒருத்து என்னன்னு காட்டுன்னு சொல்றாரு ஹினாட்டாட்ட. ஹினாட்டாவும் சரின்னு சொல்றா. ஹனாபி ஒரு மாதிரி அமைதியா இருக்கா. பார்த்தா ரெண்டு பேரும் பேக் வச்சு சண்டை போடுறாங்க. பார்த்தா ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போடுறாங்க. ஹினாட்டா முந்தி மாதிரி இல்ல, தங்கச்சிலாம் பார்க்க மாட்டுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டா அவளும். என்னடா அக்கா இவ்வளவு சண்டை போடுறான்னு சொல்லிட்டு ஹனாபியே முழிக்கா. பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை போடுற பத்தி எல்லாரும் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அக்காவை போட்டு தரலான்னு வரா. பார்த்தா அசால்ட்டா பிளாக் பண்றா ஹினாட்டா. ஆனா அவன் நினைச்சிருந்தானா ஹனாபி ஒரே போட போட்டுருக்கலாம். ஆனா தங்கச்சின்னு சொல்லிட்டு சடனா விடுறாவா. பார்த்தா ரெண்டு பேரும் அடிக்க வேகமா வராங்க. பார்த்தா ஹினாட்டாவை தங்கச்சி அடிக்காம விட்டனால ஹனாபி தொழிச்சு எரிஞ்சிட்டு அக்காவை. பார்த்தா ஹினாட்டா சுருண்டு போய் விழுந்துட்டா. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற மாதிரி ஆகுறா. 5 வயசு சின்ன வயசுல உள்ளவள்கிட்ட மீ தோத்துட்டியா, இங்க இருந்து ஒழுங்கு முறையா போயிருன்னு சொல்றாரா அப்பா. உன்னை ஹினாட்டா அப்படியே அழுதுட்டு அங்க இருந்து வேக வேகமா ஓடுதா. உன்னை ஹியாஷி சொல்றாரு, ஹினாட்டா இனிமேல் லீஃப் வில்லேஜுக்கு கென்னினா வாழ போறான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஃபெயிலியர் எப்பவுமே ஹியூகோ கிளானுக்கு தேவை கிடையாது, சக்சஸர் மட்டும் தான் தேவைன்னு சொல்றாரு அவர். இதுதான் நம்ம விதின்னு சொல்றாரு. சரின்னு சொல்றா ஹனாபி. நீ பிறக்கும் போதே ஸ்ட்ரென்த்தோட பிறந்திருக்க, உங்க அக்காவோட விதியை மாத்துற அளவுக்கு நீ பவர்ல இருக்குன்னு சொல்றாரு அவரு. உன்னோட ஸ்கில்ல நல்லா உயர்த்திக்கணும்னு சொல்றாரு ஹியூகோ கிளானுக்கு சொல்றாரு அவர். உன்னை ஹனாபியும் சரின்னு சொல்றா. பார்த்தா ஹனாபிக்கு அப்பா ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்காரு. பார்த்தா இலைக்கு இருந்தாலும் ஹனாபி விட மாட்டுக்கா, அவ அப்பா விட மாட்டுக்காரு ட்ரைனிங்ல. பார்த்தா குர்னேசின்சி அங்கதான் நின்றுகிட்டு இருக்கா. பார்த்தா ஹினாட்டா அவ கமெண்ட்ல எடுத்துட்டு போக வந்திருக்கா. நான் கூட்டு போலாமான்னு சொல்லி கேட்காவா, சீக்கிரம் கூட்டு போங்க அவளன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அனுப்புறாரு ஹியாஷி. ஹினாட்டா தான் ஹியூகோ கிளான்ல உள்ள சக்சஸர், அவள் எதுக்கு இதுல அனுப்புறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. கென்னின்ல ஹை ரிஸ்க் மிஷன்லாம் இருக்குன்னு சொல்றாவா. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, அவளை கூட்டு மட்டும் போங்கன்னு சொல்றாரு ஹியாஷி. தோத்தவங்க எப்பவுமே ஹியூகோ கிளானுக்கு தேவைன்னு சொல்றாரு. பார்த்தா ஹனாபி அப்ப அக்காவை பாத்துக்கிட்டே இருக்கா. அக்கா வெளியே தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோகம் அடைகிறா தங்கச்சி. டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல, அவள் நீங்க கூட்டு மட்டும் போங்கன்னு சொல்றாரு அவரு. ஹனாபி நீ உன்னோட ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணு சொல்றாரு அவரு. உன்னை அவளு தயாராகிறா. அக்காவால பண்ண முடியல என்ன, அந்த ஹியூகோ கிளானை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் கடைசி வரை இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காவா. இதுதான் என்னோட விதி நினைக்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. See you, bye.